தற்போது பரந்தூரிலே விஜய் சென்றது ஒரு பெரும் தலைப்பு செய்தியாக மாறியது. அதையடுத்து அவர் தற்போது வேங்கைவேல் செல்ல போகிறார், அங்கு சென்று மக்களுக்கு ஆதரவாக களமிறங்க போகிறார் என்ற ஒரு தகவல் பரவி வந்தது. அது தொடர்பாக இன்று விஜய் பனையூரிலே இருப்பதால் இன்னைக்கு ஷூட்டிங் செல்லவில்லை. எனவே பனையூரிலே நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இந்த நிர்வாகிகள் சந்திப்பின் போது மாவட்ட செயலாளர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அவர்களுக்கான அந்த அதிகாரப்பூர்வ யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மாவட்ட செயலர் தேர்ந்தெடுக்க முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று அறிவிக்கப் போகிறார். அதற்காக அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார்கள். அவர்களாம் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் என்ற அடிப்படையிலே 117 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப் போகிறார் விஜய் என்ற தகவலும் தற்போது பரவி வருகிறது. ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தமட்டிலே விஜயும் புஷி ஆனந்தும் தான் எந்த தகவலும் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை அவர்கள் கடைசி வரை சொல்லவே மாட்டேன் என்ற போதுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக யதார்த்தமாக இருக்கிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் இது போன்ற தகவல் தான் தற்போது பரவி வருகிறது. 117 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் இந்த விஜய் கட்சியினர் தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களை சந்தித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர்களுடன் உரையாட போகிறார். எப்படி அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகளை செய்ய வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது, அதற்கு தானே நேரில் வர வேண்டுமா அல்லது எந்த நிர்வாகிகளை வைத்து எப்படி அதை அடுத்த கட்டமாக நகர்த்துவது போன்ற பல்வேறு ஆலோசனைகள் இன்று நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று பல முக்கிய அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக மாவட்ட செயலாளர் குறித்த அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று விஜய் கட்சியிலிருந்து வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. பவ்யா, நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். இங்க இன்னைக்கு அண்ணா ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு போஸ்டிங் அலோகேஷன் லெட்டர் பேட் இஷ்யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்ட்டி ஆஃபீஸ் வரேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஃபீஸ்க்கு வர்றது. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர். பவ்யா, நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். இங்க இன்னைக்கு அண்ணா ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு போஸ்டிங் அலோகேஷன் லெட்டர் பேட் இஷ்யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்ட்டி ஆஃபீஸ் வரேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஃபீஸ்க்கு வர்றது. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்.